ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் பேக் டு ருமைசாஸ் கிச்சன். இன்றைக்கி உதிரி உதிரியான சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பிரியாணிக்கு சேர்த்துப்போம்ல, அதே மாதிரி தான் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வறுத்து பவுட்ரு பண்ணது சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கெலாம் முழுசாக சேர்த்துப்போம். இதுக்கு இப்படி சேர்த்தா நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கை அளவு மல்லி புதினா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போனதும் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் க்யூப்ஸ் ஒன்று சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு உப்பு. சிக்கன் க்யூப்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வடைலாம் போனதும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து மூடி போட்டு 7 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேமியா வறுத்துடலாம். ரோஸ்டர் சேமியாவை இருந்தாலுமே நம்ம வறுத்து சேர்க்கும் போது நல்லா உதிரியாக கிடைக்கும். சேமியாவை நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். 1 பாக்கெட் சேமியாவுக்கு 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி நிற்கும். திரும்ப மூடி போட்டு கீழே ஒரு தோசை தவா மேலே வச்சு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் தம் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பரான உதிரியான சேமியா பிரியாணி ரெடியாக இருக்கும். காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. சிக்கன் கொஞ்சமாகவும் வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் சேர்த்து கொடுங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.